என்ன வார்த்தை தெரியுமா? எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? நீங்க என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள்ல நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? அதை கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு தருவார். உங்க வேலை விஷயத்துல எதிர்பார்ப்போட கூட இருக்கீங்களா? இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் அந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கு தருவார். நான் சொல்லுகிற வார்த்தைகளை ஏதோ ஜோசியம் சொல்லுகிறது போல நீங்க நினைக்க கூடாது. கிளி ஜோசியக்காரன் அப்படி நடக்கும், உனக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், உடுக்குக்காரன் சொன்ன மாதிரி நல்லது நடக்கும் போது நல்லது நடக்கும் போது அப்படி சொல்லல. இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்கும் போதுதான் நடக்கும். உங்க எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்ற வேண்டுமே ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணணும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எத்தனாவது அதிகாரத்துல எத்தனாவது வசனத்துல நீங்க சொல்லியிருக்கீங்களே, அந்த எதிர்பார்ப்பு எனக்கு, அந்த வசனம் எனக்கு நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். என்ன காரியத்தை குறித்து நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, வீட்டினுடைய காரியத்துக்காக நீங்க சில காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். எதிர்காலத்துல நல்ல ஒரு துணை கிடைக்கணும், எனக்கு சீக்கிரமா மேரேஜ் ஆகணும், என் பிள்ளைகளுக்கு சீக்கிரமா மேரேஜ் ஆகணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுப்பார். உங்க வீட்டுடைய காரியங்கள், வேலை அப்படியே நிக்குது, இந்த வேலை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், சீக்கிரமா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும், ஏதாவது ஒரு வாசலை கர்த்தர் திறக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? அந்த எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக. சரீரத்துல பலவீனமா இருக்குது ஐயா, என் பலவீனம் தீரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், இந்த வியாதி என்னை விட்டு விலகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நாம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறவர். நீங்க விசுவாசிக்கணும். நான் சொல்ற வசனத்தை நீங்க விசுவாசிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறார். ஒன்று தடைப்படாது. எதிர்பார்த்து நான் இத்தனை வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நடந்துருமா? இத்தனை மாசமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நடந்துருமா? நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் நீங்கள் அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்க. பார்த்தீங்களா? கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்று அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணி, உங்க விசுவாசத்தை கனம் பண்ணி கர்த்தர் நாள்ல செய்வார். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு தேவையோடு இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. செய்து முடிக்கிறவர் அவர். அவருக்கு முன்பாக எல்லாம் மழையும் மடுவாக மாறும், மடுவும் கரையாக மாறும். ஆமென். பெரும் வறட்சியான இடம் செழிப்பாக மாறும், வயல்நிலமாக மாறும், தாழ்வான இடங்கள் மேடாக மாறும். அவருடைய வார்த்தையினாலே ஆகும். ஆகையால் விசுவாசிங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றுவார். அதனால உங்க இருதயம் ரொம்ப சந்தோஷப்பட போகிறது. இன்னைக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகிறது தெரியுமா? நீங்க எதிர்பார்த்ததை பெற்றுக்கொள்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.